அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மில்லில் வந்து பார்த்தோன்னா தேங்காய் ஆடுறோம். தேங்காய் வந்து கூலி அறவை தான் இது. அவங்க எடுத்து வந்து கிலோ வந்து பார்த்தோன்னா 14 கிலோ எடுத்து வந்துருக்காங்க. இந்த 14 கிலோ ஆடி முடிச்சதுக்கப்புறம் எத்தனை லிட்டர் என்ன வரும்னு பார்க்கலாம். அண்ணாச்சி எங்கே வந்திருக்காரு, என்ன ஊர்லேருந்து வந்திருக்காரு சொல்லலாம். நம்ம காணை ஓடிக்கிட்டு போது அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு நம்ம இந்த காணத்தை ஓட விடுவோம். இப்போ வந்து பார்த்தோன்னா 14 கிலோ கொட்டி விட்டாச்சு. தேங்காய் உரம் நல்ல தேங்காய் தாங்க இருக்குது. தேங்காய் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்காய் நல்லா காய்ச்சலாக இருக்குது. இங்கே பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், நல்லா காய்ச்சல். அதான் தேங்காய் கூலிக்கு ஆடுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்து வந்தால் தான் ஆடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே முழுசாக கொப்பரை அப்படியே எடுத்துகிட்டு வந்துருவாங்க. இதுமாதிரி கீனி சின்னதாக எடுத்து வந்தாக்கா என்ன ஆடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது விற்பனைக்கு வைக்கும்போது இப்படி வச்சுருந்தா விற்பனைக்கு வாங்க மாட்டாங்க. ஏன்னான்னு பார்த்தோன்னா இப்படியே வச்சுருக்கும்போது எண்ணெய் எலாபரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது முழுசாக வைக்கும்போது அதில் வந்து இப்படி நறுக்கி எடுத்துகிட்டு வரோம். நறுக்கி எடுத்துகிட்டு வரோம் கூலிக்கும். அதான் அந்த கொப்பரை விற்கணுங்கிறவங்க முடிவு பண்ணுறோம். அப்படி முழு கொப்பரை அப்படி முழுசாக எடுத்து வரணும். அப்போ தான் வாங்குறவங்க வாங்குவாங்க. இப்போ நம்ம கொட்டி ஒரு 2 நிமிஷம் எண்ணெய் கொஞ்சம் வேகமாக வந்துக்கிட்டு இருக்குது. காணாமல் முடிய போகுது. எண்ணெய் கிட்ட ஓடி முடிய போகுது. இப்போ நம்ம அந்த கேப்பில் வந்து பார்த்தோன்னா அண்ணனோட வாலி எம்டி வெயிட் வச்சுருக்கோம். வெயிட் வைப்பா. இதோட எம்டி வெயிட் கரெக்டாக 1 கிலோ இருக்குதுங்க. இது மூடி வேண்டாங்க, 1 கிலோ இருக்குது எம்டி வெயிட்டு. ஓடி முடிக்கிட்டு பார்க்கலாம். பாப்பா இப்போ என்ன நம்ம வச்சுருக்கக்கூடிய பக்கெட் நொம்பிருச்சு. அதில் அவங்களாவே முண்டு ஊற்றிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி சாய்ச்சி வச்சு முண்டு ஊற்றுங்க. அம்மா அப்படி வச்சு ஊற்றுங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக முண்டு ஊற்றிக்கிறாங்க. ஏன்னா ஒரே நேரத்தில் ஊற்ற முடியாதுல்ல. வச்சாச்சு. ஆடி முடிச்சோன்னே இதோட எடையும் போட்டுக்கிட்டோம். மொத்த லோடு வெயிட்டு எம்டி வெயிட் எல்லாத்தையும் போட்டோம். இவர் எடுத்து வந்த அழகர் எடுத்து வந்த தேங்காயோட வெயிட் வந்து பார்த்தா 14 கிலோ எடுத்து வந்தார் பருப்பு. அதுக்கு வந்து நம்ம வந்து 120 ரூபான்னு போட்டுருவோம். இன்றைக்கி வந்து 135 ரூபாங்கிறாங்க, 130 ரூபாங்கிறாங்க. ரேட்டை கண்டுபிடிக்கும்ல. அவர் சொந்த பருப்பு அப்படிங்கிறதுனால 120 ரூபா போட்டுக்கிட்டேன். அப்படிங்கிறப்ப 1750 ரூபா. தேங்காய் ஆடினதுக்கு கூலி வந்து பார்த்தோன்னா 140 ரூபா. அங்கே மொத்தத்தில் அவரோட செலவு வந்து 1890 ரூபா, 1900 வச்சுக்கலாம். இப்போ வந்து எண்ணெயோட நம்ம எடை போட்டு பார்த்தோம். அது வந்து 9350 இருக்குது. இது வாலியோட எம்டி வெயிட் 1 கிலோ. அதை கழிச்சோம்னாக்கா 8 கிலோ 350 கிராம் இருக்குது. அதை வந்து 1900 வகுக்கும்போது மொத்த லிட்டர் நம்ம கடைசி லிட்டர் வந்து பார்த்தோன்னா 9 லிட்டரு 270 கிராம் கிடச்சிருக்கு. இப்போ 1 லிட்டரோட விலை கணக்கு பண்ணும்போது நம்ம உற்பத்தி செலவு நமக்கு எத்தனை லிட்டர் கிடச்சிது அதெல்லாம் கால்குலேட் பண்ணும்போது 205 ரூபாய்க்கு 1 லிட்டர் உற்பத்தி ஆகிருக்கு இருக்கு. இது சொந்த பருப்பு அப்படிங்கிறதால நம்ம 10 ரூபா ரேட்டு கம்மியாக போட்டிருக்கோம். இன்னும் 10 ரூபா கூட கொட்டினா 20 ரூபா கூட குறைச்சாலும் அதிகபட்சமாக ஒரு 230 ரூபா 240 ரூபா அடக்க விலை அடங்கும். நம்ம ரேட்டு குறைவாக போட்டிருக்கோம். அதனால் 205 ரூபா ஒரு அடக்க விலை வந்திருக்கு. ஏன்னா சொந்தமாக வீட்டில் கிடச்சது அதனால எனக்கு ரேட்லாம் தெரியாங்க. நமக்கு வீட்டுக்கு தேவை அதெல்லாம் ஆடி இருக்கான்னு சொன்னார். அந்த வகையில் பார்க்கும்போது அவருக்கு வந்து 1 லிட்டரோட உற்பத்தி விலை வந்து 205 ரூபாய்க்கு விற்றுருக்கலாச்சு. சரிங்க சரிங்க சரி, ரைட்டு போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றி மில்லுக்கு வந்ததுக்கு. திரும்ப வாங்க நம்ம மில்லுக்கு. திரும்ப என்ன அடுத்து 4 மாதம் கழிச்சு வந்துடுவேன். 4 மாதம் வந்துருவியா? கண்டிப்பாக வந்துடணும். ரைட், போயிட்டு வரீங்களா? போயிட்டு வாங்க, பாய். கார்த்திகை மாதம் வந்துடுறீங்களா? சரி, ரைட்டு. பண்ண தம்பி அருள் என்ன படிக்கிறீங்களா இல்லையா? என்ன படிக்கிறீங்க? எங்க? மீனாட்சி ராமசாமி எம்ஆர்சி இல்லையா? செகண்ட் இயரா? செகண்ட் இயர். சரி, நல்லா படிக்கிறேன். சரி, ரைட்டு, போயிட்டு வாங்க, பாய்.